ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹார்மோனிக் பேட்டர்ன் பற்றி தான். ஸோ ஹார்மோனிக் பேட்டர்னா என்னென்னு தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்து ஈஸியாக ஹார்மோனிக் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எஸ்எம்சியோ தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த ஒரு பேட்டர்னை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் அடிக்கடி இந்த மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுவும் ஒரு மென்டார்கிட்டேருந்து நான் லேர்ன் பண்ணது தான். ஸோ அவருக்கு எஸ்எம்சியே தெரிஞ்சாலும் அவர் ஃபேவராக வச்சுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் தான். ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஹார்மோனிக் பேட்டர்னை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? மோஸ்ட்டாக ஹார்மோனிக் பேட்டர்ன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரிவர்சல் என்ட்ரி எடுக்கிறதுக்கு தான். ஓகேவா? ரிவர்சல் ஒன்லி ட்ரேட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட்டை ஒரு ட்ரெண்டில் போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் ஸ்விங் ஹை கொடுக்காம ஸ்விங் லோ கொடுத்து மார்க்கெட் பிரேக் பண்ணுவோம். புரியுதா? ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் எந்த இடத்துல ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம ஹார்மோனிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். உங்களுக்கு எம் பேட்டர்ன் அப்புறம் டபிள்யூ தெரியும்ல, எம்டபிள்யூ தெரியும்ல. ஸோ எம் வந்தால் புல்லிஷு, டபிள்யூ வந்தால் பியரிஷு. எம் வந்தால் நம்ம பை பண்ணுவோம், அதே டபிள்யூ வந்தால் நம்ம செல் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் ஹார்மோனிக் பேட்டர்ன். ஸோ ஈஸியாக புரியுதா? ஸோ அடுத்து நம்ம என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதை ஐடென்டிஃபை பண்ணலான்னு சொல்கிறேன். இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மோர் ப்ராபபிள். ஓகேவா? நம்ம சிக்ஸாக் பேட்டர்ன் யூஸ் பண்ணியும் இதை ஐடென்டிஃபை பண்ணலாம், அண்ட் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணியும் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? எப்படின்னா ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் தெரியும்னு நினைக்கிறேன். ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் மார்க்கெட் வந்து கீழே 2 லைனாக போவோம். ஸோ 70, 20 நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் அதில் வந்து ஏதாவது ஸ்ட்ரக்சர் வைக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட் இது மாதிரி ஒரு ஹை அண்ட் லோ இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ நம்ம இந்த டைம்லையும் நம்ம அந்த பேரில் நம்ம என்ட்ரி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னா நிறைய இருக்குது. சிமெட்ரிக்கல், டபுள் பாட்டம், அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் இருக்குல்ல. ஸோ அந்த பேட்டர்ன் வரும்போதும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று சொல்லியிருப்பேன், ஃபெய்டு ஃப்ளாக் இஸ் மோஸ்ட் ப்ராபபிள் ஹார்மோனிக் பேட்டர்ன். என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஒரு புல்லிஷ் போயிட்டு அடுத்து பியரிஷ் வருவான், அப்புறம் மார்க்கெட் மேலே உடச்சி போகணும். அது எப்போ ஃபெயில் ஆகுறானோ நமக்கு ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகும். இதில் நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும். என்னென்னா மார்க்கெட் ஒரு ஹை போகிறானா எகைன் கீழே வரான், அது என்ன பேட்டர்ன் ஆகுது, நமக்கு ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி வருது. ஸோ வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுறான், இதை பிரேக் பண்ணாமல் ஸோ ஃபேக் அவுட் கொடுத்துட்டு எகைன் மார்க்கெட் கீழே வந்துட்டான். தெரியுதா? ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகுது, ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகுதா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா டபுள் டாப் அண்ட் டபுள் பாட்டம். ஸோ சேம் அதே தான், நம்ம எம் அண்ட் டபிள்யூ பார்த்துருப்போம்ல. ஸோ டபுள் டாப் அப்படின்னா மேலே. ஓகேங்களா? இது மாதிரி வந்தால் டபுள் டாப்னு சொல்லுவோம். இது என்ன பார்க்க எப்படி இருக்குது, நமக்கு எம் பேட்டர்னில் இருக்கா? ஸோ இது எம் பேட்டர்னில் வந்தால் பை பண்ணுவோம். அதே டபுள் பாட்டம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், செல் பண்ணுவோம். ஓகேங்களா? இது டபுள் பாட்டம், இது டபுள் டாப். புரியுதா? அடுத்து ட்ரையாங்கிள் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட் இப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த டி பாயிண்ட்டை பிரேக் பண்ணி மேலே போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன பேட்டர்ன் வருது, ஸோ டபிள்யூ பேட்டர்ன். அதே இ பாயிண்ட் இந்த சி பாயிண்ட்டை பிரேக் பண்ணி இப்படி கீழே வரோம் அப்படின்னா நமக்கு என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, ஸோ எம் பேட்டர்ன். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். ஸோ மார்க்கெட் பாருங்க, பி, டி, இது இ, இது சி, இது டி, இது இ. ஸோ மார்க்கெட் இதை பிரேக் பண்ணும்போது இந்த டி பாயிண்ட்டை பிரேக் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல செல் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்துக்கோங்க, மார்க்கெட் ஏ, பி, சி, டி, மார்க்கெட் இ வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு எம் பேட்டர்ன். அப்போ நம்ம புல்லிஷ் ட்ரை பண்ணலாம், பை ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஹார்மோனிக் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா பேட்டு, ஷார்க்கு, காட்டி, ஷைப்பர் அண்டு பட்டர்ஃப்ளை, கிராப்பு, டீப் கிராப்பு, ஆல்ட் பேட்டு. ஓகேங்களா? இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டும் ஷார்க்கும், இது ரெண்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த டைப்ஸ் ஆஃப் ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து பேட்டு, ஷார்க்கு. ஓகேங்களா? இதோட பாயிண்ட் வேல்யூ தான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணணுங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணணும்னா இந்த சைடில், இந்த சைபரில் XABCD பேட்டர்ன் இருக்குல்ல. ஸோ இதுதான் ஹார்மோனிக் பேட்டர்ன். இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் எடுத்து ஒரு ஸ்விங் எக்ஸ் கீழேருந்து மேலே ஒரு ஹை டூ அப்புறம் மார்க்கெட் ரிவர்சல் கொடுப்பான்ல, ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகுறான் அப்படின்னா நம்ம இப்படி ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் X2 டி வேல்யூ என்ன இருக்கணும் அப்படின்னா 0.886. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோங்கிறத அடுத்து சொல்கிறேன். நமக்கு இப்போ X2B வேல்யூ பார்க்கணும். X2B வேல்யூ பார்க்கும்போது 0.38 வருது அப்படின்னா நமக்கு அது வந்து என்ன பேட்டர்ன் அப்படின்னா பேட் பேட்டர்ன். ஓகேங்களா? அண்டு 0.5 வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்தாலும் அது வந்து பேட் பேட்டர்ன் தான். ஓகேங்களா? பேட் அண்ட் ஷார்க் ரெண்டுமே வச்சுக்கலாம்.
பேட்டுக்கும் ஷார்க்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நான் அடுத்து சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் நம்ம ட்ரா பண்ணுறது அப்படி தான் இருக்கும். ஒரு எம் பேட்டர்னில் ஃபார்ம் பண்ணுவோம். இது ஃபார்ம் பண்ணுறோம், இது ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா பை ஆக போகுது. ஓகேங்களா? இதுவே நம்ம செல் ஆக போகுதுன்னா என்ன பண்ணுவோம்? ஓகேங்களா? எப்படி இருக்கும், நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன வேல்யூ செக் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் டு பி வேல்யூ என்னென்னு பார்க்குறோம். எக்ஸ் டு பி வேல்யூ பார்க்கும்போது 0.382 இருக்குது அப்படின்னா அது வந்து பேட் அண்ட் ஷார்க்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 0.5 இருந்தாலும் பேட் அண்ட் ஷார்க்குன்னு தான் சொல்லுவோம். டி வேல்யூ எதுக்குன்னா நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ பேட்டுக்கும் ஷார்க்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட் எப்படி இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ் டு ஏ போகிறானா, அடுத்து கரெக்ஷனாக பி வரும், அடுத்து ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் திரும்புவோம். ஓகேங்களா? இன்பிட்வீனில் திரும்பி அந்த பி பாயிண்ட்டை எப்போ கிராஸ் பண்ணுறானோ அதுதான் நமக்கு பேட் பேட்டர்ன். அதே மாதிரி இந்த எக்ஸ் வேல்யூவும் மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் பேட் பேட்டர்ன். இது வந்து பைக்கு. ஓகேங்களா? இது வந்து செல்லுக்கு. ஓகேங்களா? இது பேட் பேட்டர்ன். இது ஷார்க் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் டு ஏ அடுத்து பி, இந்த ஏ வேல்யூவை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுதான் ஷார்க்கு. ஓகேங்களா? இந்த ஏ வேல்யூவை மார்க்கெட் பிரேக் பண்ணி அகைன் இந்த பி வேல்யூ வந்து பிரேக் பண்ணி இந்த எக்ஸ் வேல்யூவை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் உள்ளே இப்படி இருக்கான் அப்படின்னா இதை தான் நம்ம வந்து ஷார்க் பேட்டர்ன் சொல்லுவோம். இதை வந்து நம்ம பைக்கும் அண்டு இது அப்படியே ஆப்போசிட் தான் பியரிஷ். ஓகேங்களா? ஏவை வந்து எடுத்துருக்கணும், எடுத்துகிட்டு மார்க்கெட் இந்த பிஏ கிராஸ் பண்ணி எக்ஸை கிராஸ் பண்ணாமல் அப்படி இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் பேட்டுக்கும் ஷார்க்குக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அப்படி புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நம்ம அந்த பேட்டர்னை பார்க்கலாம். ஹார்மோனிக் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் டு ஏ, ஏ டு பி வருமா, ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீனில் திரும்புகிறோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பேட்டர்ன் சொன்னோம்? பேட் பேட்டர்ன் சொன்னோம். டி வேல்யூ என்ன பண்ணணும்? எக்ஸ் வேல்யூவை கிராஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் அந்த பேட்டர்ன். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஃபிஃப்ட் டூல் சொல்கிறேன், அந்த ஃபிஃப்ட் டூக்கான வேல்யூ அடுத்து சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணால் எக்ஸ்லேருந்து ஏ வரைக்கும் மார்க் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து எங்கே திரும்புறான்னு பார்க்கணும். 0.38 திரும்புறான் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? பேட் ஆர் ஷார்க்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்படி திரும்புறானா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்த செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ட்ரா ஃபிப் சி டு டி வேல்யூ. எதுக்கு அப்படின்னா இந்த டி வேல்யூ தான் நமக்கு டார்கெட்டே ஃபிக்ஸ் பண்ணும். என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். சி டு டி ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.382ங்கிற வேல்யூ இருக்கா, ஸோ அதுதான் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 0.618. இது எந்த இடத்துல வந்து திரும்புங்கிறத சொல்கிறேன். நான் ஒன்று சொன்னேன்ல, இப்போ அதுதான் சேம் மறந்துட்டேன், எகைன் சொல்கிறேன். எக்ஸ் டு ஏ வேல்யூ ட்ரா பண்ணுவோம். இதில் நான் வைக்கல. ஸோ இதில் போயிட்டு 886 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இருக்காது, ஸோ நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 886 வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 886 எங்கே வருதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? மார்க்கெட் இந்த இடத்துல எந்த இடத்துல 886 வருதோ எக்ஸ் டு டி வேல்யூ பார்க்கணும். டி வேல்யூவில் 886 வந்து மார்க்கெட் திரும்புவோம். ஓகேங்களா? இதுதான் எக்ஸ் டு டி வேல்யூ. ஒன் டைம் ட்ரா பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. 8 திரும்புறானா அது ஷார்க் ஆர் பேட்னு சொன்னேன்னா, அதேமாதிரி 0.5 திரும்பினாலும் அது ஷார்க் ஆர் பேட்னு சொன்னா அதே சேம் திரும்புறான் அப்படின்னா எங்கே வந்து திரும்பணும் அப்படின்னா 0.886 மார்க்கெட் திரும்புவோம். ஓகேங்களா? 0.886 திரும்பணும் அப்படின்னா நமக்கு டார்கெட் எங்கே வைக்கணும் அப்படின்னா சி டு டி இதே 52 போடுங்க. 52 போட்டிங்க அப்படின்னா நமக்கு 0.382 அண்ட் 0.618 வரும். அதுதான் நமக்கு டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா? எகைன்டா. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுக்கு நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 1:2 1:3 வரைக்கும் செட் பண்ணலாம். அண்ட் இங்கே வர இந்த டார்கெட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, எகைன் ஒன் டைம் கூட சொல்லிடுறேன் கடைசியாக, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் கூட போகலாம். ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் சொதப்பின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஒன்ஸ் நான் கிளியராக சொல்லிடுறேன். ஓகே, நம்ம மார்க்கெட்டில் எம் பேட்டர்ன் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவோம்? இது என்ன பேட்டர்னுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபிப் டூல் யூஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்லேருந்து ஏ வரைக்கும் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ட்ரா பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த பி வேல்யூ வந்து எந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறான் அதை பார்க்கணும். 0.382 எடுக்கிறானா ஆர் 0.5 எடுக்கிறானாங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? அது எடுத்துகிட்டு மார்க்கெட் இதை பிரேக் பண்ணியிருந்தா அப்படின்னா இந்த பி வேல்யூ பிரேக் பண்ணியிருந்தா அப்படின்னா நமக்கு 0.886 வந்து ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? இதுதான் இந்த பேட்டர்னோட ரூல். முடிஞ்சுட்டா? அடுத்து டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா எகைன் அந்த ஃபிப் டூல் எடுங்க. சி டு டி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 0.382 இது தெரியல, அதை டெலிட் பண்ணிக்கிறேன். 0.382 ஓகேங்களா? அதை வந்து நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து 0.618 வந்து செகண்ட் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம x2 ஏ வேல்யூ போட்டோம்னா இருக்கா, ஸோ
இதோட லோவில் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஐ மீன் இந்த ஒன்று இருக்குல்ல, இந்த ஒன்று தான் நமக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, இந்த டி வேல்யூவில் என்ட்ரி அண்ட் இந்த ஒன்றுக்கு கொஞ்சம் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இதுதான் நமக்கு டேக் ப்ராஃபிட். ஓகேங்களா, இது ஃபஸ்ட் டார்கெட், இது செகண்ட் டார்கெட், இது வந்து ஸ்டாப் லாஸ். அவ்வளோதான் ஹார்மோனிக் பேட்டர்னோட ரூல், என்ட்ரி மெத்தட். அவ்வளோதான். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ ரியல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியலை அப்படின்னா சிக்ஸாக்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ அந்த டூல் போட்டிங்க, டூலில் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சிக்ஸாக் வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் மேனுவலாக மார்க் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல மார்க் பண்ணியிருப்பேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸாக் வந்து எனக்கு கரெக்டாக காட்டிருக்காது. ஆனால் நான் மேனுவலாக மார்க் பண்ணும்போது எனக்கு தெரியுது. சரிதா? ஸோ இது எப்படி எடுத்தேன்னு நான் எக்ஸாம்பிள் இப்போ காட்டுறேன். ஓகேங்களா, ஓகே. இந்த லெஃப்ட் சைடு, இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா XABCடின்ட்டு ஒரு பேட்டர்ன் இருக்கா. ஸோ அந்த சைடு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், X2A மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிட்டு B வேல்யூ மார்க் பண்ணுவோமா. ஸோ இது நமக்கு B வேல்யூ அண்டு இது C வேல்யூ அண்டு இது D வேல்யூ. ஓகேங்களா, மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுறான், இப்போ X2A நம்ம கனெக்ட் பண்ணுவோம். நமக்கு 0.382லையும் 0.5லையும் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிருக்கான். தெரியுதா? ஸோ இப்போ இதில் ரிஜெக்ட் ஆகுறான் அப்படின்னா என்ன பேட்டர்ன் வரும், பேட் ஆர் ஷார்க். ஓகேங்களா, இது ஷார்க்குக்கும் பேட்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஷார்க்குனா ஏவை வந்து கிராஸ் பண்ணியிருப்பான். ஸோ ஆனால் இது என்னது, ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீனில் இருக்கான். ஸோ இது வந்து நமக்கு பேட்டு தான் வரும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். மார்க்கெட் இங்கே ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் இதை நம்ம பேட்டுன்னு எடுத்திருக்கோம். அடுத்து நமக்கு எங்கே என்ட்ரி பாயிண்ட் இருக்கும், 0.886ல் என்ட்ரி. ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போட்டிருந்தோம் அப்படின்னா டேக் ப்ராஃபிட் எது வரைக்கும் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ இந்த இடம் நமக்கு என்ட்ரியாக இருந்திருக்கும். ஸ்டாப் லாஸ் 1. ஓகேங்களா, இந்த லெவலு இதை விட கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம். ஏன் சொல்கிறேன்னா, ஸ்ப்ரெட் இருக்குல்ல, ஸோ ஸ்ப்ரெட்டுனால கீழே வந்து அடிச்சுட்டு போயிடும். ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன, 0.618. செகண்ட் டார்கெட் 0.382. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் அடிச்சுட்டு செகண்ட் டார்கெட் வரல, அதுக்கப்புறம் SL அடிச்சிட்டான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும்னா ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள், பிகினராக வரீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் அதில் பேக் டெஸ்ட் பண்ணி இப்போ நல்லா ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் லோ டைம் ஃப்ரேமுக்குள்ளே வரலாம். அப்படியே வந்தாலும் 1 hour மட்டும் வாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து இது வந்து பேட் பேட்டர்னுக்கான எக்ஸாம்பிள். ஸோ நான் அடுத்து வந்து ஷார்க்குக்கான ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகேங்களா, இது வந்து ஷார்க் பேட்டர்னுக்கான எக்ஸாம்பிள். நான் எகெயின் ட்ரா பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ மார்க்கெட் நமக்கு இங்கே என்ன பேட்டர்ன் தெரியுது, ஒரு M பேட்டர்ன் தெரியுது. ஸோ M பேட்டர்ன் வருதுனாலே நம்ம ஹார்மோனிக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, X2 இது A அண்டு இது B அண்டு இது C. இது என்ன பேட்டர்னில் வரும்னா நமக்கு ஷார்க் பேட்டர்னில் வரும். ஏன் சொல்கிறேன்னா, ஏவை தாண்டி C இருக்குது. ஸோ புரியுதா? ஸோ அதனால் இது ஷார்க் பேட்டர்ன். ஸோ நம்ம X2B வேல்யூ பார்க்கும்போது மார்க்கெட் வந்து எந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபிப் டூல் எடுத்து போடுவோம். ஓகேங்களா, அதை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். லோ டு ஹை போடுறோம்னா மார்க்கெட் வந்து 0.5ல் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும். 0.5ல் ரிஜெக்ட் ஆகுறான் அப்படின்னா நமக்கு வந்து ஷார்க் ஆர் பேட். ஓகேங்களா, இது வந்து ஷார்க். ஓகேங்களா, ஷார்க் பேட்டர்ன். அடுத்து நம்ம இதுக்கு என்ட்ரி பாயிண்ட் எதுனா அதே சேம் 0.618. புரியுதா? நமக்கு இந்த லெவல் தான். அந்த இடத்துல என்ட்ரி போட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவோம், இந்த 1க்கு கீழே கொஞ்சம் தள்ளி பிடிச்சிட்டு டார்கெட்டுங்கிறது இந்த லெவல் இருக்குல்ல 0.382. ஸோ இது வரைக்கும் நம்ம வச்சா போதும். ஓகேங்களா, இதுதான் நம்ம டேக் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இது ஷார்க்குக்கான பேட்டர்ன் முடிஞ்சுட்டு, இது மொத்தம் நிறைய பேட்டர்ன் இருக்குது. இப்போ
இப்போ இந்த இது ஸ்டாப் லாஸ் அடிக்கிறோம் அப்படின்னா அடுத்த பேட்டர்ன் வந்துடும். ஓகேங்களா, கிராப்பு டீப் கிராப்பு அந்த மாதிரி வந்துடும். ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒன்று இருக்குது. இப்போ ஒன்று ஸ்டாப் லாஸ் அடித்தா கூட அடுத்த இதில் நம்ம என்ட்ரி பிடிச்சிடலாம். ஸோ அதனால தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஒன்று ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் அடுத்த இதில் நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக ஹை டைம் ஃப்ரேம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.